வணக்கம். எப்பவுமே புது புது விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிற உங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட இந்த ஸ்பெஷல் டீப் டைவுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் உங்களை சுத்தி என்ன நடக்குது, வாழ்க்கையில நாம என்ன கத்துக்கணும்னு தெரிஞ்சுக்க ஒரு நேரம் ஒதுக்குவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா. உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி. ஆமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்களை கொஞ்சம் ஆழமாவே யோசிக்க வைக்க போகுது. இன்னைக்கு நம்ம விவாதத்துக்காக நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் யூடியூப்ல PK ஓம் சாந்தி அப்படிங்கிற சேனல்ல வெளியான ஒரு வீடியோவோட எழுத்து வடிவம் தான். ஓகே. அந்த உடலை நீத்த பிறகு அப்படிங்கிற வீடியோ தானே? கரெக்ட். உடலை நீத்த பிறகு ஒரு சகோதரரின் மெய் சிலிர்க்க வைக்கும் அனுபவம், உண்மை சம்பவம் அப்படிங்கிறது தான் அதோட தலைப்பு. ஒருத்தர் இறந்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆன்மீக அனுபவத்தை பத்தி இந்த பதிவு ரொம்ப டீட்டெயிலா பேசுது. இதுல நம்ம மெயினா பார்க்க போற விஷயம் என்னன்னா, அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க ஆன்மீக நம்பிக்கைகள், அதுல வர்ற கதைகள், இதையெல்லாம் இருக்கிறத இருக்கிறபடியே அனலைஸ் பண்ண போறோம். ஆமா, நம்ம வேலை இதுதான். எக்ஸாக்ட்லி. இது எந்த ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தையோ இல்ல மதத்தையோ ப்ரொமோட் பண்றதுக்காகவோ இல்ல அதை விமர்சிக்கிறதுக்காகவோ கிடையாது. ஒரு ஓபன் மைண்டோட இந்த கதையில இருக்கிற விஷயங்களை நீங்க எப்படி பார்க்கலான்னு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம நோக்கம். ரொம்ப சரியான ஒரு விளக்கம். சரி, இன்னைக்கு நம்ம டீப் டைவோட மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு பிறகு நம்ம சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாம பண்ண வேண்டிய உண்மையான முதலீடுகள் என்ன, இந்த கேள்விகளுக்கான பதில இந்த சம்பவத்து மூலமா தேட போறோம். இது ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஆமா, நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு, பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னா, அப்படா நம்ம லைஃப் செட்டில்டு, அடுத்த ஜென்மத்திலயும் நாம இப்படிதான் கோடீஸ்வரரா பிறப்போம் அப்படின்னு என்னைக்காவது தோணியிருக்கா? அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தா இந்த கதை அது சுக்குநூறா உடைக்க போகுது. கண்டிப்பா உழைக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த பேசுது. நாம பொதுவா என்ன நினைப்போம்னா, இந்த உலகத்துல நாம கஷ்டப்பட்டு சேர்க்கிற பணம், சொத்து எல்லாமே நமக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பெரிய பாதுகாப்புன்னு நினைப்போம். ஆனா இந்த கதையில முற்றிலும் மாறுபட்ட ஒரு பொருளாதாரத்தை பத்தி பேசுறாங்க. அதான் கர்மாவின் பொருளாதாரம். கர்மாவின் பொருளாதாரம் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, அது நம்ம ரெகுலர் பேங்க் அக்கவுண்ட் மாதிரி வேலை செய்யறது இல்ல. சரி, இந்த கான்செப்ட புரிய வைக்க நாம கிரிதர்லால் அப்படிங்கிறவரோட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். கிரிதர்லால் அப்புறம் அவரோட மனைவி சீதா மாதா, இவங்க 2 பேரை சுத்தி தான் இந்த கதையே நகருது. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் ஹைதராபாத்ல ரொம்பவே எளிமையான, அதே சமயம் ஆன்மீகத்துல முழுமையா ஈடுபாடு கொண்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது அந்த யஜ்ஞம் சொல்லுவாங்கல்ல, அதுலயா? ஆமா, அதேதான். யக்ஞம்னு சொல்லப்படுற அந்த ஆன்மீக பணியில தங்களை முழுசா அர்ப்பணிச்சிருந்தாங்க. ஆனா நாட்கள் போக போக குழந்தைங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட உலக ஆசைகளுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் இந்த குடும்பம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆன்மீக பணியை அப்படியே விட்டுட்டு மும்பைக்கு குடிபெயர்ந்து போறாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க மும்பை போனதும் கிரிதர்லால் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறார். அதுல அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. அவர் சாதாரண ஆள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரா ஒரு VIP ரேஞ்சுக்கு மாறிடுறார். ஆமா, பெரிய ஆளாயிடுறாரு. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பணம் உள்ளே வரும்போது அது சும்மா வர்றதில்ல, தன்னோட சேர்ந்தே மாயையும் கூட்டிட்டு வருது. இந்த கதையில மாயை அப்படிங்கிறது ஏதோ ஒரு அரக்கன் கிடையாது. அது ஒரு கவனச்சிதறல். உலக ஆசைகள், ஆடம்பரம் இது எல்லாமே மாயதான். ஒரு கட்டத்துல பணம் வந்த உடனே மனிதனுக்கு நேரம் அப்படிங்கிற ஒன்னே இல்லாம போயிடுது. எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்ட். கிருதர்வாலோட வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்துச்சு. அவர்கிட்ட பணம், செல்வாக்கெல்லாம் அபரிமிதமா சேர்ந்ததும் அவருக்கு ஆன்மீகத்துக்கோ இல்ல தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ ஒதுக்க நேரமே இல்லாம போச்சு. அதான் அந்த மாயையோட வேலையே. ஆமா, இந்த கதையை விவரிக்கிற ரமேஷ் பாய் அப்படிங்கிறவர் கிருதர்லாலோட ரொம்ப நெருங்கின நண்பர். அவர் பல தடவை கிருதர்லால பார்த்து வார்னிங் கொடுக்கிறார். கிருதர்லால், இப்போ நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க, போதுமான அளவுக்கு சம்பாதிச்சாச்சு, இனிமே உங்களோட பிசினஸ் பொறுப்புகளை குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் உங்களோட பழைய ஆன்மீக பணிக்கு திரும்புங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அவர் கேட்கல. இல்ல, கிருதர்லால் அத காதுலயே வாங்கல, பிடிவாதமா இருந்துட்டாரு. இது கேட்கும்போது உங்களுக்கும் தோணும், நம்ம வாழ்க்கையிலயும் இப்படி சில எச்சரிக்கைகள் வந்திருக்கும். ஆனா நாம அதை பெருசா எடுத்திருக்க மாட்டோம் இல்லையா? கிருதர்லாலோட இந்த மனநிலைய நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல அனலைஸ் பண்ணணும். மனிதர்களுக்கு எப்பவுமே தங்களுக்கு இருக்கிற நேரம் பத்தின ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும். அதாவது நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்ற மிதப்பு. ஆமா, அதேதான். நமக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு, பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு.
கிருதர்லாலுக்கு ஒரு கட்டத்துல பயங்கரமான ஒரு மாரடைப்பு வருது. அது இயற்கை அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய லாஸ்ட் வார்னிங். ஆனா அவர் அந்த எச்சரிக்கையும் பெருசா பொருட்படுத்தல. அவர் தன்னோட பிடிவாதத்தை விடவே இல்ல. தன்னிடம் இன்னும் நிறைய நேரம் இருக்குங்கிற அந்த மாயையில அவர் ரொம்ப ஆழமா சிக்கி இருந்தாரு. இங்கதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஒரு வகையில மேசில் இருக்க வைக்கிற ஒரு கிளைமேக்ஸ் இங்கதான் ஆரம்பிக்குது. அந்த மாரடைப்புக்கு அப்புறம் திடீர்னு கிருதர்லால் இறந்துடுறார். அவருடைய இறப்புக்கு அப்புறம் குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஃபோக் எனப்படும் அந்த உணவு படையில படைக்கிறாங்க. அந்த ஃபோக் கொடுக்கிற சடங்கு ரொம்ப முக்கியமானது அந்த மரபுல. கரெக்ட். அந்த ஆன்மீக மரபுப்படி சந்தேஷி அப்படிங்கிற ஒரு ஊடகத்தின் வழியா, அதாவது மீடியம் வழியா கிருதர்லாலோட ஆன்மா அங்கே வருது. சந்தேஷங்கிறது சாதாரணமாக இல்ல, இறந்து போன ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ளும் ஒரு ஸ்பெஷலான மீடியம். அந்த இடத்துல நடக்கிறத நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. குடும்பத்தின, குழந்தைங்க, மனைவி, நண்பர்கள்னு எல்லாரும் சோகமா உட்காந்துருக்காங்க. அந்த ஆன்மா ரமேஷ் பாயின் முன்னாடி வந்து உக்காந்து சின்ன குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டு அழத் தொடங்குது. அந்த குறிப்பிட்ட இடம் கதையில ரொம்பவே உணர்வுபூர்வமா பதிவாயிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் மும்பையிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரா, பல பேருக்கு பாஸா கர்வத்தோட வலம் வந்த ஒருத்தரோட ஆன்மா இன்னைக்கு ஒரு மீடியம் வழியா வந்து கதறி அழுகுதுன்னா, அந்த மரணத்துக்கு பிந்தைய அதிர்ச்சி, அந்த ரியாலிட்டி செக் அவருக்கு எவ்ளோ பயங்கரமா இருந்திருக்கும். ஆமா, ரொம்ப பெரிய ஷாக் தான் அது. நாம இவ்ளோ நாள் நம்பிட்டு இருந்த சிஸ்டம் வேற, இங்க இருக்கிற சிஸ்டம் வேற அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்ற மொமெண்ட் அது. நிஜமாவே ஒரு ஷாக்கிங் மொமெண்ட் தான் அது. அந்த ஆன்மா தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும்போது 2 பாடல்களை ஒலிக்க சொல்லி கேக்குது. க்ஷமா கரோ நாத், அதாவது இறைவா என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற பாட்டும், ஓம் நம சிவாயா அப்படிங்கிற பாட்டும் 2 முறை ஒலிக்கப்படுது. அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஆன்மாவுடைய அழுகை இன்னும் அதிகமாகுது. அந்த இடத்துல எல்லாரும் உறைஞ்சு போயிருப்பாங்க. கண்டிப்பா. அந்த இடத்துல இருக்கிற ரமேஷ் பாய்க்கு என்ன பண்றதுனே தெரியல. அவர் அந்த ஆன்மாவுடைய கண்ணீரை தொடச்சு விட்டு, கிருதர்லால் ஏன் இப்படி அழறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த ஆன்மா அழாம வேற என்ன செய்ய சொல்றீங்க ரமேஷ் பாய் அப்படின்னு ரொம்ப விரக்தியோட கேக்குது. அந்த ஆன்மா தன்னோட அந்த விரக்திக்கான காரணத்தை சொல்லும்போதுதான் இந்த மொத்த கதையோட மைய கருத்தே நமக்கு புரிய வருது. கிருதர்லால் மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, தான் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அதனால மரணத்துக்கு பிறகு இறைவனிடம் போகும்போதும் சரி, அங்கேயும் விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், தன்னோட அடுத்த ஜென்மமும் ஒரு ராஜ வாழ்க்கையா கோடீஸ்வரனாவே அமையும்னு உறுதியா நம்பியிருக்கார். ஆனா அங்க நடந்ததே வேற. ஆமா, அங்க போய் நின்னதும் இறைவன் அவருக்கு கொடுத்த பதில் அவர் அப்படியே உலுக்கி போட்டுருச்சு. கண்டிப்பா. பாபா அவர்கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கறத கேட்கும்போதே நமக்கே தூக்கி வாரி போடுது. பாபா சொல்றார், கிருதர்லால், உன் பேர்ல இருந்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் இப்போ உனக்கு சொந்தமில்ல. அதெல்லாம் உன்னோட குழந்தைங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. நீ உயிரோடு இருந்தப்போ உன்னோட உடல், மனம், செல்வம், அதாவது தன், மன், தன், இது 3லயும் கொஞ்சத்தையாவது ஆன்மீகத்துக்காகவோ இல்ல 4 பேருக்கு நல்லது பண்றதுக்காகவோ செலவு பண்ணியா அப்படின்னு கேக்குறார். அவர் பண்ணவே இல்லையே. இல்லவே இல்ல. அதனால பாபா சொல்றார், அடுத்த ஜென்மம் உனக்கு கோடீஸ்வரனா அமையாது. மாறாக நீ ஒரு ஏழையா நடுத்தெருவுல நிக்கிற ஒருத்தனா, அதாவது ஒரு ரோடு பதியாதான் பிறக்க போற அப்படின்னு ரொம்ப கராரா சொல்லிட்டார். கோடீஸ்வரன் டு ரோடிபதி. ஆமா, என்ன ஒரு வீழ்ச்சி பாத்தீங்களா? யூனிவர்சல் ஜஸ்டிஸ்க்கு உங்களோட பேங்க் பேலன்ஸ் பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல போல. சரியா சொன்னீங்க. இந்த கோடீஸ்வரன் டு ரோடுபதி அப்படிங்கிற ஒப்பீடு ரொம்பவே வலிமையானது. நாம இந்த உலகத்துல ஓடி ஓடி ஈற்ற செல்வம் ஒருபோதும் நம்ம கூட வராது அப்படிங்கறத இது திட்டவட்டமா உணர்த்துது. உயிரோட இருக்கும்போதே நம்ம உடல், மனம், செல்வத்தை எப்படி மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி யூஸ் பண்றோம் அப்படிங்கறது மட்டும்தான் நம்மளோட கர்ம கணக்குல கிரெடிட் ஆகும். ஆமா, வேற வழியே இல்ல. ஆனா இதுல இன்னொரு நுட்பமான ட்விஸ்டும் இருக்கு. கவனிச்சிங்களா? கிருதர்லால் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணலனாலும் அவரோட மனைவி சீதா மாதா அவருக்கு தெரியாம ரகசியமா செஞ்ச சில சின்ன சின்ன ஆன்மீக தொண்டுகள், கொஞ்சம் சேரிட்டி, இது மட்டும்தான் அந்த ஆன்மாவை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகாம ஓரளவுக்காவது காப்பாற்றிருக்கு. நிஜமாவா? அது ரொம்ப பெரிய ட்விஸ்டாச்சே. மனைவி செஞ்ச அந்த சின்ன நல்ல காரியங்கள் தான் இப்போ அவருக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி செயல்பட்டிருக்கு. ஆமா, அவங்க செஞ்ச புண்ணியம் தான் கொஞ்சம் காப்பாத்துச்சு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட கிருதர்லால் அந்த மீடியம் வழியா வந்து தன்னோட குழந்தைங்க கிட்ட கெஞ்சுறார். என்கிட்ட இருந்த எக்கச்சக்கமான செல்வத்துல ஒரு சின்ன பகுதியாவது எனக்காக இப்போ நல்ல காரியங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேக்குறார். இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்? சரி, இறந்த பிறகு குழந்தைங்க தானம் செஞ்சா அந்த புண்ணியம் அப்பாவுக்கு போய் சேர்ந்துரும், அவர் அடுத்த ஜென்மத்துல நல்லா இருப்பாருன்னு தானே தோணும். ஆனா அங்கேயும் ஒரு செக்மேட் இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் நாம ஆரம்பத்திலே சொன்ன அந்த கர்மாவின் பொருளாதாரம்.
அந்த லாஜிக்க நம்ம கொஞ்சம் ஆழமா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இறந்த பிறகு நமக்காக நம்ம குழந்தைங்களோ இல்ல மத்தவங்களோ செய்யற தர்மம் நமக்கு அடுத்த ஜென்மத்துல பிறப்பிலேயே ஒரு பெரிய செல்வத்தை எல்லாம் தராது. ஓஹோ, அப்போ அது எப்படி வேலை செய்யும்? மாறாக அது ரொம்ப பெரிய வயசுல ஒரு லாட்டரி மாதிரி எப்பவோ ஒரு முறை எதிர்பாராத நேரத்துல கிடைக்கும் அப்படின்னு இந்த கதை சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உசிரோடு இருக்கும் பொழுது உங்க கையால பண்றது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. அது உங்களுக்கு ஒரு நிலையான அடித்தளத்தை கொடுக்கும். ஆனா நீங்க போன பிறகு மத்தவங்க பண்றது ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி தான். அது எப்பவாவது தான் பலன் தரும். வாவ், அந்த ஒப்பீடு ரொம்ப கரெக்டா இருக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட் விசஸ் ஸ்கிராட்ச் கார்டு. அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, டைமிங், காலத்தின் முக்கியத்துவம். டூ லேட், அதாவது காலம் கடந்து விட்டது அப்படிங்கிற போர்டு தொங்கப்படுறதுக்கு முன்னாடியே நாம முழிச்சுக்கணும். கரெக்ட். டைம் முடிஞ்சா ஒன்னும் பண்ண முடியாது. அந்த கதையில ஒரு சூப்பரான கணக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க உயிருடன் இருக்கும்போது பாபாவின் வியாபாரத்துல, அதாவது நல்ல விஷயங்களுக்காக ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னா அது 100 மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா டைம் முடிஞ்ச பிறகு, உயிர் போன பிறகு நான் என் சொத்து முழுசையும் தர்றேன்னு சொன்னா கூட அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. இத நாம ஹியூமன் சைக்காலஜியோட இணைச்சு பார்க்கணும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நாம எப்பவுமே முக்கியமான விஷயங்களை, குறிப்பா நல்ல விஷயங்களை நாளைக்கு செஞ்சுக்கலாம், ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டுட்டே இருப்போம். ஆனா மரணம் அப்படிங்கிறது எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் இல்லாம வர்ற ஒரு ஈவெண்ட். ஆமா, அது சொல்லிட்டு வராது. அந்த டூ லேட் போர்டு வச்சதுக்கு அப்புறம் நீங்க பில்கேட்ஸாவே இருந்தாலும் சரி, கர்மாவோட அக்கவுண்ட் புக்ல உங்களுக்கு இடமே இல்ல அப்படிங்கறத இந்த கதை ரொம்ப அழுத்தமா நம்ம மண்டையில ஏத்துது. இத இன்னும் தெளிவா புரிய வைக்க அந்த கதையில 2 அருமையான சப் ஸ்டோரிஸ் வருது. அத ஜஸ்ட் ஒரு கதையா கடந்து போக முடியாது. அதுல ரொம்ப பெரிய பாடம் இருக்கு. ஆமா, அந்த மூதாட்டியோட கதை தானே சொல்றீங்க? அதேதான். கதை என்னன்னா, மதுஸ்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வாழ்ந்த ஒரு ஏழை மூதாட்டியோட கதை. அந்த பாட்டி எந்த அளவுக்கு வறுமையில இருந்தாங்கன்னா, ஒரு நாள் சாதம் சாப்பிட்டா அடுத்த நாள் வெறும் கோதுமையை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ கஷ்டம். வறுமையின் உச்சம் அது. ஆனாலும் அவங்க பாபாவுக்காக தம்மால முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கைய ஒரு சின்ன மூட்டையில கட்டி கொண்டு வராங்க. அது அங்கிருந்த தாதி அப்படிங்கிற ஆன்மீக வழிகாட்டி எவ்வளோ சந்தோஷமா கண்ணீரோட ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத படிக்கும்போது நிஜமாவே நமக்கு தொண்டை அடைக்குது. அந்த மூதாட்டியோட கதைய நாம எமோஷனலா மட்டும் பார்க்காம கொஞ்சம் லாஜிக்கலாவும் பார்க்கணும். ஆன்மீக பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம குடுக்கற அமௌண்ட்டை வச்சு கணக்கிடப்படுறதில்ல. அது விகிதாச்சாரத்தை பொறுத்தது. அதாவது பெர்சன்டேஜ் வைஸ். பர்சன்டேஜ் வைஸ்னா எப்படி சொல்றீங்க? இப்போ ஒருத்தர் பேங்க்ல 1,00,000 ரூபாய் வச்சிருக்கார். அவர் அதிலிருந்து 1000 ரூபாய நன்கொடையா கொடுக்கறாருன்னு வைப்போம். ஆனா இன்னொருத்தர்கிட்ட மொத்தமாவே 10 ரூபாய் தான் இருக்கு. அவர் அதிலிருந்து 1/4 ரூபாய கொடுக்கறாரு. கர்மாவோட கணக்குப்படி இந்த ரெண்டும் முற்றிலும் சமம். ரெண்டும் சமமா எப்படி? ஏன்னா செல்வம் அப்படிங்கிறது நீங்க எழுதுற செக் புக்ல இல்ல. அதை நீங்க கொடுக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தியாகத்தின் அளவுல தான் இருக்கு. அந்த மூதாட்டி தன்னோட ஒரு நாள் பசிய கூட பொருட்படுத்தாம தன்னிடம் இருந்த கொஞ்ச நெஞ்ச உணவையும் கொடுத்தாங்க இல்லையா? அதுதான் இந்த உலகத்தோட உண்மையான செல்வம். அவங்களோட சாக்ரிஃபைஸ் தான் அங்க பெருசு. நிஜமாவே பிரமாதமான விளக்கம் இது. இதே மாதிரி இன்னொரு சப் ஸ்டோரியும் இருக்கு. அது இதைவிட கொஞ்சம் ஷாக்கிங்கானது. ஒரு நபர் தன்னிடம் இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் நல்ல காரியங்களுக்காக ஆன்மீக பணிக்கு உயிலாக எழுதி வைக்க முடிவு பண்றார். எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ஆனா அந்த உயில பதிவு செஞ்சு அதுல அவர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே எதிர்பாராத விதமா திடீர்னு இறந்துடுறார். இது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல, அந்த நேரத்தின் முக்கியத்துவம் அது மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆன்மாவும் ஒரு மீடியம் வழியா எனக்கு அந்த உயில குடுங்க, நான் இப்ப கையெழுத்து போடுறேன் அப்படின்னு துடிக்குது. ஆனா அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சே. ஆமா, இறைவன் அதை ஏத்துக்க மறுத்துடுறார். இப்போ நம்ம ஊர்ல சட்டம் எப்படி ஒரு இறந்தவரோட கையெழுத்தை ஏத்துக்காதோ அதே போலதான் ஆன்மீக விதிகளும். நேரம் கடந்து போன பிறகு நீங்க எவ்ளோ பெரிய தியாகம் செய்ய முன் வந்தாலும் அதை யூனிவர்ஸ் ஏத்துக்காது. நினைப்பு மட்டும் பத்தாது, நேரம் இருக்கும்போதே அதை செயல்ல காட்டணும். அப்பா, என்ன ஒரு படம் இது! நேரம் முடிவதற்குள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கறத இதை விட யாருமே தெளிவா சொல்லிட முடியாது. நாம உசிரோடு இருக்கும்போதே, நம்ம நாடி நரம்புல ரத்தம் ஓடிட்டு இருக்கும்போதே அடுத்தவங்களுக்கு நல்லதை செஞ்சிடணும். ஏன்னா நாளை அப்படிங்கிற ஒரு நாள் நமக்கு இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. எக்ஸாக்ட்லி. இந்த மொத்த கதையோட சாராம்சத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கிளியரா புரியும். நம்மளோட உடல், மனம் மற்றும் செல்வம், இந்த தன் மண் தனைய நம்ம உசிரோடு இருக்கும்போதே சரியான முறையில அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். அதுதான் முக்கியமான விஷயம்.
அந்த கதையில மம்மா அப்படிங்கிற ஒருத்தர் சொன்ன ஒரு அற்புதமான வாக்கியத்தை கோட் பண்ணிருக்காங்க. அதாவது, ஒவ்வொரு வினாடியும் நமது இறுதி வினாடியாக இருக்கலாம் என்ற விழிப்புணர்வு அவசியம். இதுதான் இந்த மொத்த டீப் டைவோட கோர் மெசேஜ். இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நம்மோட இந்த அன்றாட எலிப்பந்தயத்துல நாம எதை சேர்த்து வச்சிட்டு இருக்கோம்? நாம யாருக்காக இரவு பகலா தூக்கம் இல்லாம உழைச்சு நம்மோட உடல் நலத்தையும் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு பணத்தை சேர்க்கிறோம்? கடைசியில நாம விட்டு செல்லும் சொத்துக்கள் யாருக்கானவன்? அதுதான் பெரிய கேள்வி இப்போ. கிர்தர்லாலோட கதையில பார்த்த மாதிரி நம்ம உசிரை கொடுத்து சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாம் நமக்கு பின்னாடி வேற யாருக்கோ சொந்தமாக போகுதுன்னா அப்ப நமக்கான உண்மையான சொத்து எது? இந்த கேள்விகள் நிஜமாவே நம்மள ஒரு நிமிஷம் நிப்பாட்டி ஆழமா சிந்திக்க வைக்குது இல்லையா? கண்டிப்பா. உண்மையான சொத்து அப்படிங்கிறது நம்மோட பேங்க் அக்கவுண்ட்லயோ நாம வாங்குற பிராண்டட் பொருட்கள்லயோ கிடையாது. நாம பண்ற நற்செயல்களிலும் மத்தவங்க வாழ்க்கையில நாம ஏற்படுத்துற தாக்கத்திலும் தான் இருக்கு அப்படிங்கறத இந்த கதைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா நமக்கு உணர்த்துது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த டீப் டைவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கற்பனையை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இதை இமேஜின் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில நீங்க தூங்கி முழிக்கும்போது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணமோ, நீங்க பார்க்குற பெரிய பதவியோ, நீங்க சேர்த்து வச்சிருக்கிற ஆடம்பர பொருட்களோ எதுவுமே உங்களுடைய உண்மையான சொத்து இல்ல. ஆமாம், எதுவுமே உங்களோடது இல்ல. மாறாக நீங்க மத்தவங்களுக்காக செஞ்ச சின்ன சின்ன தியாகங்களும் உங்க மனசின் தூய்மையும் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தின் நாணயம், அதாவது யூனிவர்சல் கரன்சி அப்படின்னு உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சா உங்களோட நாளைய பிளானை நீங்க எப்படி மாத்தி அமைப்பீங்க? உங்களோட கேலண்டர்ல எந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை இது. உங்களுக்காகவே தயார் செய்யப்பட்ட இந்த ஸ்பெஷலான டீப் டைவ்ல எங்க கூடவே சேர்ந்து இறுதி வரைக்கும் டிராவல் பண்ணதுக்கு உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இன்னும் பல சுவாரஸ்யமான, உங்க வாழ்க்கைக்கு பயன்படுற, உங்களை சிந்திக்க வைக்கிற தகவல்களோட அடுத்த செக்ஷன்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிந்திச்சுக்கிட்டே இருங்க, நல்ல விஷயங்களை செயல்படுத்துங்க. டேக் கேர்.